Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 4 Determinantsல Exercise 4.4 பார்க்க போறோம். Find the adjoint of the following matrices. So first 2x2 matrix கொடுத்துட்டு அதோட adjoint கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்கா adjoint of any matrix கேட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற எலிமெண்டோட கோஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களோட டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது adjoint of A. நான் இதோட ப்ரொசீஜர் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2x2க்கும் ஷார்ட்கட் இருக்கு, 3x3க்கும் ஷார்ட்கட் இருக்கு. இப்போ 2x2 மேட்ரிக்ஸை இப்போ ஜென்ரலா நார்மலா அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மைனரோட சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா கோஃபேக்டர் கிடைச்சிருவாங்க. இப்போ M11, இப்போ இது ஆக்சுவலா இப்போ இதோட எலிமெண்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து A11, இது A12, இது A21, இது வந்து A22. இதான் எலிமெண்டோட நேம்ஸ். ஸ்மால் a யூஸ் பண்ணணும் எலிமெண்டோட நேம்க்கு. இந்த A11 எலிமெண்டோட மைனர் யாருன்னா M11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த 11 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமே ஹைட் பண்ணிட்டா மிச்சம் யார் இருக்கா 4. அப்போ 4 தான் அதோட மைனர். ஸோ அதே மாதிரி M12, 12ன்றது இந்த எலிமெண்ட், இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 3 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி M21 வேணும்னா இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 2. மாதிரி M22 வேணும் அப்படின்னா இந்த 4, இந்த ரோவும் காலம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 1. இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதுதான் மைனஸோட வேல்யூ. அஜாயிண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா AIJ இதோட வேல்யூ வந்து -1 to the power I plus j MIJ அப்படின்னு சொல்லி, அதாவது மைனரோட வேல்யூ தான், அது கூட ஒரு சிம்பிள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்தா பிளஸ்னும் ஆட் நம்பர் வந்தா மைனஸ்னும் போடுவாங்க. இது பேசிக்கா ரொம்ப சிம்பிள். இது இங்க பாருங்களேன், இப்போ 1 + 1 வந்து 2னா பாசிட்டிவ்ல ஒன்று அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிள்ஸ் வந்து இது பிளஸ், இது மைனஸ், இது உங்களோட மைனஸ், இது வந்து பிளஸ், இப்படி நம்ம டைரக்டா இங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா 1 ஆட் பண்ணா 2 பிளஸ் போடணும். 1 2 3 மைனஸ், 2 1 3 மைனஸ், 2 2 4. மேம் சிம்பிள் வந்து எனக்கு தெரியும் இதுதானே, இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சிம்பிளையும் இந்த மைனரையும் சேர்த்து எழுதிட்டா அதுதான் உங்களோட கோஃபேக்டர். இப்போ 1 1 வேணும் அப்படின்னா இந்த பிளஸும் இந்த 4ம் +4. ஸோ A12 வேணும் அப்படின்னா இந்த மைனஸும் இந்த 3ம், ஸோ -3. இங்க 2 இருக்கு, இந்த மைனஸ் சைன், ஸோ -2ன்னு போட்டுடலாம். இப்போ 2 2 வேணும்னா இங்க பிளஸ் இந்த 1 +1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எல்லா கோஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அஜாயிண்ட் ஆஃப் A எழுதணும்னா இங்க இருக்கிற கோஃபேக்டரோட நம்பர்ஸ் வந்து 4 -3 -2 +1 இவங்களோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா இங்க ரோவா இருக்கிறது இங்க காலமா மாத்திடுவாங்க. அப்போ 4 -3 -2 1ன்னு இருக்கு. இப்போ இங்க -2 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட அஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த எந்த ப்ரொசீஜருமே யூஸ் பண்ணாம டைரக்டா இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட அஜாயிண்ட் ஆஃப் ஏவே நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து 2 டயகனல் இருக்குல்ல, இது வந்து முதல் டயகனல், இது வந்து ரெண்டாவது டயகனல் வச்சுக்கோங்க. இந்த முதல் டயகனலோட எலிமெண்டோட இடம் மட்டும் மாறிடும். 4 இங்க போயிடும், 1 இங்க வந்துடும். இவங்க 2 பேரோட சைன் மாறிடும். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க மிஸ் வந்து என்ன சொல்லி ஸோ அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இசை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இது வந்து சை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட இடத்த மாத்தணும், இவங்களோட சைனை மாத்தணும். இந்த 1 4 பிளேஸ் மாறி இருக்கு பாருங்க. இந்த 2ம் இந்த 3ம் பிளேஸ் மாறாத, ஆனால் சைன் மட்டும் மாறிடுங்க. 2 பேரும் பிளஸ்ல இருந்ததுனால மைனஸ்ல வந்திருக்காங்க. இது நீங்க டைரக்டாவே எழுதிக்கலாம். இப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம அஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். இப்போ அஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கண்டுபிடிச்சு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ல. மொரவர் அந்த மைனஸ் எழுதுறதுக்கும் கோஃபேக்டர் எழுதுறதுக்கும் நமக்கு மார்க்கே கிடையாது. அந்த அஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தான் நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்ல பண்ணுங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இங்க இருக்கிற இந்த முதல் 2 ரோவை திருப்பி கீழே காப்பி பண்ணுங்க. 1 -1 2, இரண்டாவது ரோ வந்து 2 3 5 இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் திருப்பியும் இங்க இருக்கிற இந்த முதல் காலமே ரெண்டாவது காலம் எடுத்து இந்த சைடு காப்பி பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1 2 -2 இருக்கு. 1 2 -2, இங்க 1 2, ஸோ 1 2. அடுத்து இங்க ரெண்டாவது காலம் வந்து -1 3 0 -1 3 இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்க வந்து இந்த முதல் காலமையும் இந்த முதல் ரோவையும் கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கிற எலிமெண்ட்டுக்கு 2 பேரா ஜாயின் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா சரியான அஜாயிண்ட் ஆஃப் ஏக்கோட அந்த கோஃபேக்டரோட மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இங்க முதல்ல 3 1s are 3 மைனஸ் 0 × 5 வந்து 0ன்னு கிடைச்சிரும். அடுத்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணுங்க. 5 × -2 பண்ணா -10, மைனஸ் போட்டுட்டு இந்த 1 2s இங்கே 2ன்னு கிடைச்சிருக்கும்.
அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணுங்க. 2 into 0 0 மைனஸ் போட்டுட்டு 2 3s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணும். 0 into anything 0 மைனஸ் போட்டுட்டு 1 1s are 1 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +1 வந்துடும். இது 1 1s are 1 மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +4 வந்தது. ஸோ 2 அடுத்து இந்த 4 எலிமெண்ட் 2 1s are 2 மைனஸ் 0. அப்புறம் இந்த 4 எலிமெண்ட் பண்ணோம். -1 5 -5 -6 -5 மைனஸ் போட்டு 2 3s are 6 2 2s are 4 மைனஸ் போட்டுட்டு 5 1s are 5. அடுத்து 1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் -2 வரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருந்ததுனால இது +2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம். இதுல இருந்து கிடைக்கிறது தான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா இங்கே கிடைச்ச வேல்யூ வந்து 3 -12 6 1 1 + 4 5 2 - 0க்கு 2 -11 -1 + 5. இதுதான் நம்மளோட கோஃபேக்டர். கோஃபேக்டர் கிடைச்ச மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா கிடைக்கிறதா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே இருக்கிற முதல் ரோவை எடுத்து இங்கே வந்து முதல் காலமாகவும் இங்கே இருக்கிற ரெண்டாவது ரோ வந்து ரெண்டாவது காலமாக எழுதிக்கலாம். மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட சரியான அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுக்கு நிறைய டைம் ஆகாது. இது நிறைய டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் எக்ஸாமில். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். வெரிஃபை ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏயும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மல்டிபிள் பண்ணணும்ல. ஸோ ஏலேருந்து முதல்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த டயக்னலோட இடத்தையும் இந்த டயக்னலோட சைனையும் மாற்றிட்டோன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ எங்களோட இடத்த மாற்றிடலாம். அப்போ இங்கே -6 போட்டுருங்க, இங்கே 2ன்னு போட்டுருங்க. எங்களோட சைனை மட்டும் மாற்றணும். இது +3 இருக்கிறதுனால இங்கே -3ன்னு வந்திருக்கும். இங்கே -4 இருக்கிறதுனால +4ன்னு வந்திருக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதை மாற்றிட்டாலே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். சரி, இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ஏக்கு அவங்க கொடுத்துருந்த மேட்ரிக்ஸ் 2 3 -4 -6 மல்டிபிள் பை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது -6 -3 4 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னாலே ரோவையும் காலமையும் தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த ஃபஸ்ட்டு காலமும் இங்கே மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு காலம். எப்போவுமே மல்டிப்ளிகேஷன்னா ரோ பை காலம் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 × 6 -12 வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே 3 இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே 12ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து ஃபஸ்ட் ரோவும் இங்கே இருக்கிற செகண்ட் காலமும். ஸோ 2 × -3 -6 -6 கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கே 3யும் இந்த 2வும் பண்ணும்போது 3 2s are 6ன்னு வந்திருக்கும். +6 கிடைக்குது. அடுத்த ரெண்டாவது ரோ -4 இங்கே -6 இருக்கு. மல்டிபிள் பண்ணால் +24. அடுத்து -6ம் +4ம் மல்டிபிள் பண்ணால் -24 கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் 4 3s are 12. ரெண்டுமே மைனஸில் இருந்தனால +12. 6 2s are 12 தான். மைனஸில் இருக்கிறதுனால -12ன்னு போடணும். எல்லா எலிமெண்ட்டும் பாருங்கள். +12 -12 0 +6 -6 0 24 24 மைனஸில் இருக்குது. எல்லா எலிமெண்ட்டும் அப்போ 0 0 0ன்னு கிடச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கூட ஏ மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ -12 வந்திருக்கும். அப்புறம் -3 -4 ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 6 3s are 18 மைனஸ் இருக்கிறதுனால -18. -3 -6 வந்து +18 கிடைக்குது. இப்போ ரெண்டாவது ரோலையும் பாருங்கள். 4 2s are 8. இதுமாதிரி இங்கே -8 வந்துடுது. இதுமாதிரி லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 4 3s are 12. இங்கே -12. எல்லா எலிமெண்ட்டும் 0 வந்துருச்சு பாருங்களேன். 0 0 0 0ன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, தேர்ட் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் ஐயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். இதான் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்படி போட்டுட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணால் முதல்ல இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 2 6 are 12 மைனஸ் இருக்கிறதுனால -12 மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 4 3s are 12 தான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12ன்னு வந்திருக்கும். ரெண்டு மைனஸும் சேர்ந்தா -12 + 12 வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ கூட ஒரு ஐயை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0. ஐன்றது வந்து உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ். 0 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டும் என்ன தான் வந்திருக்கும், 0 தான் வந்திருக்கும். அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ மூணும் ஒரே மாதிரியான வேல்யூ 0 0 0ன்னு கிடைச்சிருக்கல. ஸோ தேர்ஃபோர் நம்ம சொல்லிடலாம் ஏ இன்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏவோட ஆன்சரும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏயோட ஆன்சரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐயோட ஆன்சரும் சேமாக தான் வந்திருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி வெரிஃபை ஏ இன்ட் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு தடவை எழுதிட்டு இந்த முதல் ரோவை இங்கே காப்பி பண்ணுங்க 1 -1 2. அதுமாதிரி இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை இங்கே கீழே காப்பி பண்ணிக்கோங்க 3 0 -2. இப்போ இங்கே இருக்கிற முதல் காலமை இங்கே எழுதிக்கோங்க 1 3 1 1 3. இதுமாதிரி இங்கே இருக்கிற ரெண்டாவது காலமை இங்கே எழுதிக்கோங்க -1 0 0 -1 0. இங்கே இருக்கிற இந்த முதல் காலமே முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இவங்களை வச்சு தான் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோம்னா முதல்ல இந்த 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. 0 × 3 0 மைனஸ் போட்டு 0 × anything 0 தான். அடுத்து இவங்க 4 பேரையும் யூஸ் பண்ணுங்க. -2 × 1 -2 மைனஸ் போட்டுட்டு 3 3s are 9. அடுத்து இவங்க 4 பேரும் 3 × 0 0 -1 × 0 0 தான். இங்கே 0 × 2 0 மைனஸ் போட்டுட்டு -3 வருது, அதனால +3ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3 1s are 3 -2. இது 3 1s are 3, இது 2 1s are 2. இங்கே பண்ணும்போது -1 0. ஸோ -1 0 -1 தான். அடுத்து இங்கே -1 -2 மல்டிபிள் பண்ணால் +2 -0 2 3s are 6 மைனஸ் போட்டுட்டு இது -2 வருது, அதனால இது +2 ஆயிருக்கும். 0 மைனஸ் போட்டுட்டு இங்கே -3 வருதுனால இது +3 ஆயிருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுலேருந்து கிடைக்கிற வேல்யூவை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா கிடைக்கிறதா நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே ஆக்சுவலாக நம்ம இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட இந்த நம்பர்ஸ்லேருந்து முதல்ல இங்கே என்ன கிடைச்சிருக்கு 0 -11 0 -11. அடுத்த நம்பர் 0 3 1 -1 3 1 -1 2 8 3 2 8 3 இப்படி கிடைச்சிருச்சு. இவங்கள நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். இந்த இது எழுதுறீங்களே, இது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ரஃப்லே பண்ணிக்கலாம், இதுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. மேம் நான் மைனர் கோஃபேக்டர்லாம் எழுதி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதனால இப்படி எழுதியிருக்கோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 0 -11 0, ரெண்டாவது ரோவை இங்கே ரெண்டாவது காலமாகவும் மூணாவது ரோவை இங்கே மூணாவது காலமாகவும் எழுதிட்டோம்னா இதுதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ. ஸோ இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஏயும் அஜாயிண்ட் ஆஃப் ஏயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிளிகேஷனோட பேரே ரோ காலம் மல்டிபிளிகேஷன் தான். இந்த ரோவையும் இந்த காலமே முதல்ல எடுக்கணும். இப்போ 1 × 0 0 -1 × -11 பண்ணும்போது +11 2 × 0 0. அதுமாரி ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் காலமும் எழுதியிருக்கேன். அடுத்த ரெண்டாவது ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும், இது மாதிரி ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம், இந்த மாதிரி எல்லாமே எழுதிக்கலாம். மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து அஜாயிண்ட் ஆஃப் ஏவை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அதாவது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவும் ரோ இன்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணும்போது இதே மேட்ரிக்ஸ் திரும்பி கிடைக்குது. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ பண்ணாலும் அதே வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எடுக்கிறோம். இதில் நீங்கள் எந்த ரோ எந்த காலம் யூஸ் பண்ணாலும் ஒரே டிட்டர்மினன்ட் தானே வரும். எதில் அதிகமாக ஜீரோஸ் இருக்கும் அவங்களே எடுங்க. இதில் ரெண்டாவது காலமில் தான் அதிகமாக ஜீரோஸ் இருக்கு, அதனால ரெண்டாவது காலமை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக இந்த பிளேஸோட சிம்பிள் ப்ளஸ், இவங்களோட சிம்பிள் மைனஸ், இவங்களோட சிம்பிள் ப்ளஸ் இல்லையா. ஸோ நம்ம இந்த காலம் எடுக்கும்போது மைனஸ் இதோட சிம்பிள் அப்படின்றதுனால -1ன்னு எடுத்துட்டு இந்த -1 இருக்க இந்த காலமை இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற 4 பேர் எடுத்துக்கணும். அப்போ 3 1 -2 3 அப்படின்னு வந்திருக்கும். வெளியில இருக்க 2 மைனஸும் சேர்ந்து +1 ஆயிடும். இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9 மைனஸ் போட்டுட்டு 1 2s are 2. இங்கே -2 இருக்கிறதுனால இது +2ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 11 கிடைச்சிருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 11 தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை ஐ கூட மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 11, ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0. லீடிங் டயகனலில் மட்டும் 1 போட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்டையும் 0ன்னு போட்டுருணும். அதான் ஐ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. 11 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இந்த 1 வந்த பிளேஸில் மட்டும் என்ன வந்துடும்னா 11 வந்துடும். மற்ற எல்லாமே 0 கூட மல்டிபிள் ஆகிறதுனால 0 0ன்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் இதுவும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ பண்ணாலோ இல்லை அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ
மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலோ இல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ பண்ணாலோ ஒரே ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது. இது எல்லா மேட்ரிக்ஸ்க்குமே வந்து ப்ரூவ் ஆகும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. முதல்ல இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா 1 by determinant of a into adjoint of a அப்படின்னு எழுதுறது. இந்த டிட்டர்மினன்ட் 0 வந்தா 1 by 0 நாட் டிஃபைன் வந்துரும்ல. அதனால ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும் தான் இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிட்டு போயிடணும் நம்ம. அதனாலதான் இங்க இஃப் இட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும் இன்வர்ஸை கண்டுபிடிங்கன்னு அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். என்ன ஆல்பாபெட் வேணாலும் அசியூம் பண்ணலாம், கேபிட்டல் லெட்டர்ல அசியூம் பண்ணணும். முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணோம். 2 3s are 6. மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால -8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரெண்டு மைனஸும் பிளஸ் ஆயிட்டு இங்க 8 வந்திருக்கும். ஆட் பண்ணா 14. ஸோ இது வந்து 0 கிடைக்கல, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இதுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதுக்கு நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து என்ன பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 by determinant of a into adjoint of a. அப்போ கொடுத்திருக்கிற ஏல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது adjoint of a கண்டுபிடிக்கணும். 2x2க்கு adjoint கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு டயகனலோட இடத்த மாத்தணும், இன்னொரு டயகனலோட சைனை மாத்தணும். இங்க வந்து 3, இங்க 2. இதோட இடத்த மாத்தியாச்சு. இந்த டயகனலோட சைனை மட்டும் மாத்தணும். -2 இருந்தது +2 ஆயிடுச்சு. இது +4 இருந்தது -4 ஆச்சு. இதோட ஷார்ட்கட் எல்லாமே நம்ம இதோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இது டிட்டர்மினன்ட் ரொம்ப சிம்பிளா மாத்திடலாம். 2x2க்கு ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. adjoint of a மாத்திட்டோமா. ஸோ adjoint of a யூஸ் பண்ணி இப்போ a இன்வர்ஸை கண்டுபிடிக்க போறோம். a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a. டிட்டர்மினன்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 14. அப்போ 1 by 14 மல்டிபிள் பை adjoint of a இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3 2 -4 2. இதான் இன்வர்ஸோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 6 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை செக் பண்ணலாம். 1 into 2 2 தான், மைனஸ் இருக்கிறதுனால -2. மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 3 5s are 15. மைனஸ் இருக்கிறதுனால -15 எழுதிக்கலாம். ஸோ -2 + 15 பண்ணும்போது 13 அப்படின்னு கிடைக்குது. 13 0 கிடையாதுல. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் தான். 0 இருந்தா நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடணும். ஸோ இதுக்கு எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். எக்ஸிஸ்ட்னு எழுதியாச்சு. ஸோ நம்மளோட ரூல் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of a into adjoint of a அப்படின்னு போடணும். ஸோ கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்து adjoint of a கண்டுபிடிச்சுக்கோங்க. adjoint of a கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனலோட இடத்த மாத்தணும். அதனால இங்க 2 இங்க -1 இடத்த மாத்தியாச்சு. இந்த டயகனலோட சிம்பிளை மட்டும் மாத்தணும். அப்ப இது -5 ஆகும், இது +3 ஆகும் மாறிடுது. adjoint of a ஓட வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, adjoint of a கண்டுபிடிச்சாச்சு. ஏ இன்வர்ஸ் எழுதிடலாம். அப்போ 1 by 13 adjoint of a 2 -5 3 -1 அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸோட சரியான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்ல ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை முதல்ல ஏன்னு எடுத்துட்டு முதல்ல உங்களோட டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுல எதுல அதிகமா ஜீரோஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. முதல் காலமை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் காலம்ல மற்ற 2 எலிமெண்ட் 0 இருக்கலாம். அப்போ முதல் எலிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிம்பிள் வந்து பிளஸ் தானே. ஸோ +1 போட்டு இந்த 1 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 4 பேர் எடுத்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல போடணும். 2 4 0 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 இன்ட்டு இதை மல்டிபிள் பண்ணா 2 5s are 10 -0 10 தான். அப்போ 10ன்னு வந்துருச்சு. ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இது வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் ஏ இன்வர்ஸ் equal to 1 by determinant of a into adjoint of a அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ adjoint of a கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டா சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். adjoint of a 3x3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா. கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 3 0 2 4 0 0 5 இப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா adjoint of a எழுதிருக்க அந்த மைனர் கோஃபேக்டர் எழுதிருக்கலாம். நமக்கு ஆக்சுவலா எக்ஸாம்ல மார்க்கே கிடையாது. அந்த adjoint of a என்ற மேட்ரிக்ஸ்க்கு தான் மார்க். ஸோ அதனால இதை நீங்க தாராளமா எக்ஸாம்ல கூட யூஸ் பண்ணலாம். 3x3 எழுதிட்டீங்களா, இங்க இருக்க முதல் ரோவை எடுத்து இங்க திருப்பி காப்பி பண்ணுங்க 1 2 3. ரெண்டாவது ரோவை எடுத்து திருப்பி காப்பி பண்ணுங்க 0 2 4. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலமும் ரெண்டாவது காலம் எடுத்து இங்க எழுதிடணும். ஸோ 1 0 0 1 0 1 0 0 1 0. ரெண்டாவது காலம் வந்து 2 2 0
2 எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவையும் இங்க இருக்க முதல் காலமையும் க்ளோஸ் பண்ணிருங்க. இப்படி கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்காங்களே இந்த முதல் 4 நம்பர் அவங்கள யூஸ் பண்ணி இப்படி எழுதணும். 2 5s are 10 minus 0 into 4 0 தான். அடுத்ததுக்கு இந்த 4 பேரை யூஸ் பண்ணணும். 4 into 0 0 5 into 0 0 தான். அப்ப 0 minus 0. அடுத்த எலிமெண்ட்டுக்கு 0 into 0 0 அப்புறம் 0 into 0 0 into 2 0 தான். கீழே இவங்க 4 பேரை யூஸ் பண்ணணும். 0 into 3 0 minus 5 2s are 10. அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணுங்க. 5 1s are 5 minus 0. இது 0 இதுவும் 0 தான். ஸோ 0ன்னு போட்டுக்கலாம். இங்க 2 4s are 8 minus 2 3s are 6. இவங்க 4 பேரை யூஸ் பண்ணும்போது 0 இது minus 4 0 minus 4. இது 1 2s are 2 minus 0 அப்படின்னு கிடைக்குது. இப்படி எழுதிட்டீங்களா? இதுதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ இதோட மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக இப்படி கிடைச்சிருக்கு. இது வந்து 10 0 0 minus 10 5 0 2 minus 4 plus 2. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் தான் ஆக்சுவலாக நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 1 by determinant of ஏன்னா டிட்டர்மினண்ட்டுக்கு இங்கே 10 கிடைச்சது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான். 10 0 0ன்னு ரோல இருக்கு. அதை இங்கே காலம்ல போட்டிருக்கோங்க. 10 0 0. ரெண்டாவது ரோ minus 10 5ன்னு இருக்கு. ஸோ minus 10 5 0. கடைசியில் 2 minus 4 2 அப்படின்னு இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? இதான் உங்களோட ஏ இன்வர்ஸோட சரியான வேல்யூ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8ல ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். இதில் எந்த ரோல அதிகமாக 0 இருக்குன்னா முதல் ரோலே அதிகமாக 0s இருக்கு. அதனால முதல் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். முதல் ரோவோட ஃபர்ஸ்ட் நம்பரோட சிம்பிள் பிளஸ் இல்லையா? ஸோ பிளஸ் 1 எடுத்துட்டு இந்த 1 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் 4 எலிமெண்ட் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ 3 0 2 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ 1 into 3 into minus 1 minus 3 0 தான் இந்த நம்பர். ஸோ minus 0. ஸோ வேல்யூ வந்து minus 3ன்னு கிடைக்குது. minus 3ன்றது வந்து 0 கிடையாதுல்ல. அதனால இதுக்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும் தான் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். 0 ஆச்சுன்னா நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by determinant of a into adjoint of a அப்படின்றத நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் இப்படி கீழே காப்பி பண்ணுங்க. 1 0 0 3 3 0 இப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலமும் ரெண்டாவது காலமும் இங்க காப்பி பண்ணிக்கோங்க. 1 3 5 1 3 அடுத்து 0 3 2 0 3 இப்படி எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் காலமும் முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க எலிமெண்ட்டை வச்சு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்க 3 into minus 1 minus 3 இன்னொரு எலிமெண்ட் 2 into 0 0 தான். ஸோ minus 0. இங்க 0 into 5 0 மைனஸ் போட்டுட்டு 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் 3ன்னு வந்திருக்கும். அடுத்து இவங்க 4 பேரும் 3 2s are 6 minus 5 3s are 15 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து இவங்க 4 பேரும் இதுவும் 0 தான் இதுவும் 0 தான் பாருங்க. அதனால 0ன்னு போட்டுக்கலாம். இங்க minus 1 into 1 minus 1 அடுத்த எலிமெண்ட் 0 அதனால அது போடல. இது 5 into 0 0 minus 1 2s are 2 ஸோ minus 2 தான். இவங்க இந்த 4 பேர் எடுக்கும்போது இதுவும் 0 இதுவும் 0 ஸோ 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 4 பேர் எடுக்கும்போது இதுவும் 0 இதுவும் 0 ஸோ 0ன்னு எழுதிடலாம். இவங்க 4 பேர் எடுக்கும்போது 1 3s are 3 இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. அதனால இது 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இது வந்து ஆக்சுவலாக உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இங்க கிடைக்கிறது ஆக்சுவலாக -3 + 3 -9 0 -1 -2 0 0 3 அப்படின்னு கிடைச்சிருக்கல. இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -3 3 -9 இருக்க முதல் ரோ இங்கே முதல் காலம் ஆயிடும். -3 3 -9 இங்கே இருக்கிற ரெண்டாவது ரோ இங்கே இருக்க ரெண்டாவது காலம் ஆயிடும். 0 -1 -2 இங்கே இருக்க மூணாவது ரோ இங்கே இருக்க மூணாவது காலமாக மாறிடும். இப்படி எழுதிடணும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு நம்ம ஆல்ரெடி -3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த மைனஸை மட்டும் இது உள்ளே இருக்கவங்க எல்லாருமே 3ஆல் டிவைட் ஆகுனாங்கன்னா நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி கூட போட முடியும். இல்லை அப்படியே எழுதுனா கூட கரெக்டு தான். ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வர்ஸ் கிடைச்சாச்சு. எப்பவுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு ஆல்பபெட்டா எடுத்துக்கோங்க கேபிட்டல் லெட்டர்ல. முதல்ல உங்களோட டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்ணும். டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடணும்.
அதனால முதல்ல டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சு பார்ப்போம். அது நம்பரா இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபர்தரா சம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதுல எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுல எதுல வந்து நிறைய ஜீரோஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணா நமக்கு டைம் கம்மியாகும் இல்லையா? அதனால இங்க ரெண்டாவது ரோவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஏன்னா ரெண்டாவது ரோல ஒரு ஜீரோ இருக்கு பாருங்க, அதுக்காக. எப்பவுமே பேசிக்கா உங்களோட டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த பிளேஸோட சிம்பிள்ஸ். இதுல நம்ம இப்ப இந்த ரெண்டாவது ரோவை யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது ரோ 4, அவங்களோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -4 இன்ட்டு அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த 4 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 4 பேர் 1 3 2 1. ஸோ 1 3 2 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் -1 தான். எடுத்துட்டு இந்த 1 இருக்க இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்றோம்னா 2 3 -7 1 அப்படின்னு கிடைக்குது. 2 3 -7 1 இப்படி எழுதிக்கணும். கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ வேல்யூ -4, இங்கே 1 1s are 1, மைனஸ் போட்டு 2 3s are 6. -1 எடுத்துட்டு 2 1s are 2, மைனஸ் போட்டுட்டு 7 3s are 21. மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டு இது ப்ளஸ் 21 மாறி இருக்கும். -4 இது -5ன்னு வந்துடுச்சு. -1 இவங்களை ஆட் பண்ணா 23. ஸோ இங்கே 20 கிடைக்குது. 4 5s are 20, இங்கே -23. ஸோ வேல்யூ வந்து -3. -3 வந்து நாட் ஈக்குவல் 0 இல்லை. அப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0வா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான். அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. நம்ம யூஸ்வலா மைனஸும் கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சு கூட எழுதுனா அது கொஞ்சம் லேட் ஆகும் எழுதுறதுக்கு. ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ரஃப்ளை பண்ணிட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதிடலாம் பேப்பரில். முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவை எடுத்து இங்க எழுதிக்கலாம் 2 1 3. அப்புறம் ரெண்டாவது ரோவை எடுத்து இங்க எழுதிக்கலாம் 4 -1 0. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலம் 2 4 -7 2 4. ரெண்டாவது காலம் 1 -1 2 1 -1. இந்த முதல் காலமும் இந்த முதல் ரோவும் க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பாருங்க, முதல்ல இந்த 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இங்க 1 × 1 1 மைனஸ் இருக்கிறதுனால -1 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 2 × 0 0. அடுத்து இவங்க 4 பேரும் 0 × anything 0 தான். அப்போ 0 மைனஸ் இங்கே 1 4s are 4. அடுத்த எலிமெண்ட் 4 2s are 8, மைனஸ் போட்டுட்டு 7 1s are 7, இங்கே 7 வந்துடும். ஸோ அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணணும். 2 3s are 6, மைனஸ் போட்டு 1 1s are 1. அடுத்து 1 2s are 2, மைனஸ் போட்டு 7 3s are 21. மைனஸில் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 21 அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே 7 இங்கே 1 இருக்கு. ஸோ -7 மைனஸ் போட்டு 2 2s are 4ன்னு கிடைக்குது. இங்கே லாஸ்ட் 1 × 0 0, மைனஸ் போட்டு 1 × 3 3, -3 வர்றதுனால +3ன்னு போடுங்க. 3 4s are 12, -0. இங்கே 1 2s are 2, -4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ பாருங்க, -1 -4 +1 +5 23, -7 -4 -11, இங்கே 3 12 -6. ஸோ இதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிடும். ஸோ அந்த அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக -3 கிடைச்சிருக்கு. இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -1 -4 +1 முதல் காலமாக எழுதிக்கலாம், முதல் ரோவாக இருந்தது. அடுத்து 5 23 -11, 3 12 -6 ரோஸை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இதான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபைண்ட் த இன்வர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இவங்களோட டிட்டர்மினட்டை தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரோ இல்லை எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எதில் 0 இருக்கோ அதை யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதனால நம்ம இப்போ ரெண்டாவது ரோ தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0வா இருக்கிறதுனால இதான் எலிமெண்டோட சிம்பிள்ஸ். இப்போ ரெண்டாவது ரோல முதல் நம்பர் 0வா இருக்கிறதுனால அந்த எலிமெண்ட் நம்ம எழுத வேண்டாம், இங்க இருந்து எழுதிக்கலாம். இங்க ரெண்டாவது எலிமெண்டோட சிம்பிள் பிளஸ் இருக்கிறதுனால +2 × 2 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் விட்டுறணும். விட்டுட்டு மிச்சம் இருக்க 4 பேர் 1 2 3 4. அப்போ இங்க 1 2 3 4ன்னு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க இருக்க எலிமெண்ட் மைனஸ், இவங்களோட சிம்பிளும் மைனஸ் தான். அப்போ -3 அப்படின்னு வந்துடும். -3 இருக்கிற இந்த ரோவும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1 -1 3 -2 அவங்க தான் இருப்பாங்க. 1 -1 3 -2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ 2 × இது 1 4s are 4, மைனஸ் போட்டு 3 2s are 6ன்னு எழுதணும்.
இது மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 ஆயிடும். இங்க 1 இன்ட்டு -2 -2 மைனஸ் போட்டுட்டு 3 1s are 3 -3 வர்றதுனால இது பிளஸ்ஸா மாறி இருக்கும். ஸோ 2 4லேருந்து 6ம் 4ம் மைனஸ் பண்ணோம்னா -2 ப்ளஸ் 3 டைம்ஸ் இது வந்து 1ன்னு கிடைச்சிருக்கும். இது 2 2s are -4 இங்கே ப்ளஸ் 3 இருக்கு. ஸோ வேல்யூ வந்து -1. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டதுனால A inverse exist. A inverse வந்து exist ஆகும்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ A inverse ஓட பேசிக் ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A. ஸோ adjoint of A கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்ம சம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் கோஃபேக்டர்ஸ் பண்ணாம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 -1 2 0 2 -3 இதை நீங்கள் ரஃப்லே பண்ணலாம். 3 -2 4 எழுதிட்டு இங்கே இருக்க முதல் ரோவை ரெண்டாவது ரோவையும் திருப்பி இங்கே காப்பி பண்ணுங்க. 1 -1 2 0 2 -3 இதே மாதிரி இந்த முதல் காலமே ரெண்டாவது காலமே இங்கே திருப்பி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 1 0 3 1 0 ரெண்டாவது காலம் வந்து -1 2 -2 -1 2 இங்க இருக்கிற முதல் காலமே இந்த முதல் ரோவையும் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுத்துட்டு 2 4s are 8 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6. அடுத்து இவங்க 4 பேர் எடுத்துக்கோங்க. 3 3s are 9 மைனஸ் இருக்கிறதுனால -9. அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு, அதனால அதை எழுத வேண்டாம். இங்கே இந்த 4 பேர் எடுக்கும்போது 0 into anything 0 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. அடுத்து இவங்க 4 பேர் எடுத்துக்கணும். 2 into 2 4 மைனஸ் இருக்கிறதுனால -4 மைனஸ் போட்டுட்டு இவங்கள மல்டிபிள் பண்ணுங்க. -4 வருதுனால இது +4 ஆயிடும். இது 4 1s are 4 minus 3 2s are 6. இங்க 3 1s are 3 மைனஸ் போட்டுட்டு 1 2s are 2 -2 வரதுனால இங்க +2ன்னு போட்டுடலாம். இவங்கள மல்டிபிள் பண்ணலாம். 1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4. இங்க 0 மைனஸ் போட்டுட்டு 1 3s are 3 மைனஸ் வரதுனால இது +3 ஆயிருக்கும். 1 2s are 2 அடுத்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பண்ணிக்கலாம். 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2 இது -9 இது -6 -4ம் +4ம் 0 4 -6 -2 ஆயிருக்கும். இது -1 இதுவும் -1 இது 3 இது 2. இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A கிடைச்சிரும். ஸோ இங்கே A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. டிட்டர்மினண்ட்டுக்கு நமக்கு -1 கிடைச்சது. அட்ஜாயிண்ட் ஆஃப் A உங்களோட டிரான்ஸ்போஸ் தான். 2 -9 -6. ஸோ அது அப்படியே காலமாக எழுதிக்கோங்க. -9 -6. ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமாக எழுதிக்கோங்க. 0 -2 -1 -1 3 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட A இன்வர்ஸோட சரியான மேட்ரிக்ஸ். இப்போ இது கீழே வேற ஏதாவது நம்பர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தாலையும் டிவைட் பண்ண முடியாதுன்னா நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து 1 தானே இருக்கு. 1 by -1 வந்து -1 தான். -1 உள்ள கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது +2 -2 ஆயிடும். 0 அப்படியே தான் இருக்கும். -1 வந்து +1 ஆயிடும். -9 +9 ஆயிருக்கும். இது +2 இது -3 எல்லாரும் கூட மைனஸ் சைன் உள்ள மல்டிபிள் ஆயிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் சிம்பிள் மட்டும் இப்படி மாறிடும். ஸோ இது ஏன்னா வெளியில இருக்க நம்பர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி ஆயிடும்ல, அதனால இன்வர்ஸ் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. 11th கொஸ்டின்லையும் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. A மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டு இவங்களோட டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் முதல் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய ஜீரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ +1 இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா sin alpha minus cos alpha. இவங்களுக்கு 2x2 டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ 1 இங்கே cos alpha into cos alpha மைனஸ் இருக்கு. நான் மைனஸ் cos squared alpha அப்படின்னு கிடைக்கும். sin alpha into sin alpha sin squared alpha. நான் ரெண்டாவது டயகனலை மல்டிபிள் பண்ணதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் sin squared alpha அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டு பேர்கிட்டே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா இது -1 ஆயிடும். உள்ள வந்து cos squared alpha plus sin squared alphaன்னு வந்துடும். cos squared alpha plus sin squared ஓட alpha வந்து 1ன்னு அர்த்தம். இது உங்களோட சின்ன கிளாஸ் ஐடென்டி. cos squared theta plus sin squared theta 1ன்னு சொல்லுவோம்ல, அதனால அது 1 தான். ஸோ -1 into +1 வந்து -1. இது 0 ஆகல, அதனால A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். A இன்வர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of A into adjoint of A அப்படின்னு போட்டால் நம்மளோட இன்வர்ஸோட ஃபார்முலா இதுதான். இப்போ adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 0 0 கோஃபேக்டர் மைனர் கண்டுபிடிச்சும் எழுதலாம். நான் அதை விட இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதனால அஜாயிண்ட் எழுதுறதுக்கு இந்த பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 0 sin alpha minus cos alpha இப்படி இருக்கா? இந்த முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் திருப்பி இங்க காப்பி பண்ணுங்க. 1 0 0
0 cos alpha sin alpha எழுதிட்டு இந்த முதல் காலமே இரண்டாவது காலமே இங்க காப்பி பண்ணிக்கோங்க 1 0 0 1 0 இங்க இருக்க இரண்டாவது காலம் 0 cos alpha sin alpha 0 cos alpha எழுதியாச்சு இங்க இருக்கிற முதல் காலமும் முதல் ரோவை என்ன பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ மல்டிபிள் பண்ணுங்க cos alpha into cos alpha cos squared alpha மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cos squared alphaன்னு வந்திருக்கும் மைனஸ் போட்டுட்டு sin alphaவும் sin squared alphaன்னு கிடைச்சிருக்கும் ரெண்டாவது இவங்க 4 பேரை யூஸ் பண்ணும் sin alpha into 0 0 cos alpha into 0வும் 0 தான் அப்ப 0ன்னு போட்டுக்கலாம் நம்ம இவங்க 4 பேரை மல்டிபிள் பண்ணும்போது 0 into sin alpha 0 into cos alpha ரெண்டு பக்கமும் 0 வரதுனால இங்க 0ன்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் இவங்க 4 பேரை மல்டிபிள் பண்ணும் sin alpha into 0 0 into cos alpha 0 தான் இங்க cos alpha into 1 வருது சோ மைனஸ் cos alphaன்னு கிடைச்சிருக்கும் இது 0 into 0 0 மைனஸ் sin alpha செகண்ட் இது பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கணும் சோ sin alphaன்னு எழுதிடலாம் சோ நெக்ஸ்ட் இவங்க 4 பேரும் 0 into sin alpha 0 into cos alpha 0ன்னு வந்திருக்கும் இது 0 into 0 0 மைனஸ் போட்டு இந்த சைன் பண்ணியிருந்தாங்கன்னா மைனஸ் sin alpha இது 1 into cos alphaன்னு கிடைச்சாச்சு சோ இன்னொரு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு இதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ல மட்டும் மைனஸ் நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் cos squared alpha plus sin squared alpha ஓட வேல்யூ 1 தான் சோ இத -1 ன்னு எழுதிடலாம் -1 0 0 இங்க 0 minus cos alpha minus sin alpha இது 0 minus sin alpha cos alpha அப்படின்னு எழுதிக்கலாம் இது ஆக்சுவலா நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணா கிடைக்கிறது தான் நம்மளோட adjoint of A சோ A இன்வர்ஸ் எடுத்து எழுத போறோம் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட்க்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது -1 adjoint of A உங்களோட டிரான்ஸ்போஸ் தான் இங்க இருக்க முதல் ரோ எடுத்து இங்க முதல் காலம் எழுதிக்கலாம் -1 0 0 இங்க இருக்க இரண்டாவது ரோ எடுத்து இரண்டாவது காலம் எழுதிக்கலாம் 0 minus cos alpha minus sin alpha மூணாவது ரோ எடுத்து மூணாவது காலம் எழுதிக்கலாம் 0 minus sin alpha cos alpha எழுதியாச்சு இங்க வெளியில வெறும் -1 இருக்கிறதுனால உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம் -1 மல்டிபிள் பண்ணாது உள்ள இருக்க எல்லாருக்கும் சிம்பிள் மாறிடும் 1 0 0 0 இது cos alpha sin alpha எல்லாமே மைனஸ்ல இருக்கு அது வந்து அப்படியே பாசிட்டிவா மாறி இருக்கும் sin alpha லாஸ்ட்ல ஒன்னு மட்டும் மைனஸ் இல்ல அதனால மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் cos alpha அப்படின்னு கிடைச்சிருக்கும் சோ இதுதான் உங்களோட A இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் சோ இப்படி எழுதி உங்களோட இன்வர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க வெரிஃபை தட் AB the whole inverse equal to B inverse into A inverse and proof கேட்டிருக்காங்க முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சுக்கலாம் லெஃப்ட் சைட்ல AB the whole inverse கேட்டிருக்காங்க சோ முதல்ல ABன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் போடணும் சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க A into B கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் மல்டிபிள் பண்ணணும் சோ A யோட மேட்ரிக்ஸும் क्वेश्चनல இருக்கு B யோட மேட்ரிக்ஸும் क्वेश्चनல இருக்கு மல்டிபிள் பண்ண போறோம் மல்டிபிளிகேஷன்னாலே ரோ இன்டு காலம் தான் இவங்களோட ரோவையும் இவங்களோட காலமையும் மல்டிபிள் பண்ணணும் ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் நீங்க பேசிக்கா பண்றது தான் 3 6 are 18 அப்புறம் இங்க 7 7s are 49 ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 3 8s are 24 பிளஸ் 7 9s are 63 இங்க ரெண்டாவது ரோ பண்ணும்போது இங்க ரெண்டாவது காலம் எடுக்கணும் 2 6 are 12 5 7s are 35 அடுத்து ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம் இங்க 2 6 16 வரும் 9க்கு 9 5s are 45 அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு இவங்கள ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணும்போது முதல்ல 18ம் 49ம் இருக்கு ஆட் பண்ணா 67 ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது 87 கிடைக்குது 12ம் 35 47 இங்கே 61 கிடைக்குது ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு ஏபியை மல்டிபிள் பண்ணிட்டு இப்போ கொஸ்டின்ல ஆக்சுவலாக அவங்க ஏபி மட்டும் கேட்கல ஏபி இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏபி இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா எப்பவுமே எந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வேணும்னாலும் 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் எழுதணும் அதுக்கப்புறம் அதே மேட்ரிக்ஸோட அஜாயிண்ட் எழுதணும் இதுதான் நம்மளோட இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா ஸோ ஏபி மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாச்சு நம்ம இவங்களுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி டிட்டர்மினன்ட் 2 cross 2க்கு சிம்பிள் தானே ஃபர்ஸ்ட் 67ஐயும் 61ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும் மைனஸ் போட்டு 47ஐயும் 87ஐயும் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம்னா அதான் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 67 மல்டிபிள் பை 61 பண்ணிட்டு மைனஸ் 47 இன்டு 87 பண்ணா டிட்டர்மினன்ட் கிடைச்சிரும் இதை மல்டிபிள் பண்ணும்போது 4087 கிடைக்குது இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 4089 கிடைச்சிருக்கு ஸோ மல்டிபிள் மைனஸ் பண்ணும்போது -2 ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ -2 வந்துச்சு 0 வந்தா மட்டும் நாட் பாசிபிள்னு எழுதிடணும் அதர்வைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்
ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து நம்ம டைரக்டாவே எழுதலாம். ஏன்னா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி எழுதணும்னா ஏபின்ற மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் டயகனலோட இடத்த மாத்தணும். அதாவது இங்க 61 இங்க 67 போட்டுருங்க. இந்த ரெண்டாவது டயகனலோட சைனை மட்டும் மாத்தணும். அப்ப இங்க 87 இங்க -47 எழுதிடும். சைனை மாத்தியாச்சு. இதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சு இதே ஆன்சர் வருதான்னு பார்க்க போறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்ல முதல்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். முதல்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். பி மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல இருக்கு. பி இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி போட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி பக்கத்துல எழுதணும். ஸோ சிம்பிள் தான் இது. ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல இருக்கு, அதை நான் இங்க எழுதிக்கிறேன். இங்க 6 8 7 9 தான் நம்மளோட பி. இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேணும் அப்படின்னா 6 9s are 54 மைனஸ் 7 8s are 56 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் பண்ணும்போது -2 அப்படின்னு கிடைச்சாச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ பி இன்வர்ஸ் எழுதிக்கலாம். 1/-2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்றது இந்த பி மேட்ரிக்ஸ்ல இருந்து எழுதிடலாம். அதாவது இவங்களோட பிளேஸை மாத்தணும், இவங்களோட சைனை மாத்தணும். அப்ப இங்க 9 இங்க 6 இங்க -8 இங்க -7 அப்படின்னு எழுதிட்டோம்னா இதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா பேசிக்கா நமக்கு வேண்டியது 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூவும் இருந்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க 3 7 2 5 அப்படின்னு. அதுல இருந்து முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிங்க. 3 5s are 15 மைனஸ் 7 2s are 14. ஸோ மைனஸ் பண்ணிட்டா 1 கிடைக்குது. ஸோ ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். 1/1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது ஏ மேட்ரிக்ஸ்ல இருந்து எழுதிக்கலாம். இவங்களோட பிளேஸை மாத்தணும், அதனால இப்படி பிளேஸ் மாத்திக்கலாம். இவங்களோட சைனை மாத்தணும், அதனால இங்க -7 இங்க -2 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ எழுதியாச்சு. பி இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணணும், நம்ம பி இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பி இன்வர்ஸ் மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ். பி இன்வர்ஸோட வேல்யூ 1/-2 டைம்ஸ். ஸோ நமக்கு கிடைச்ச பி இன்வர்ஸையும் நமக்கு கிடைச்ச ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டீங்க. வெளியில வந்து ஒரு 1/-2 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ரோவும் இந்த காலமையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த வெளியில இருக்க 1/-2 அப்படியே தான் இருக்கு. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஏபி த ஹோல் இன்வர்ஸோட வேல்யூ பாருங்க. 1/-2 வெளில இருக்கு. 61 -87 -47 67 வந்திருக்கா. அதே மேட்ரிக்ஸ் இங்கே வந்திருக்கு பாருங்க. 61 -87 -47 67 சேமா வந்திருக்கு. ஸோ ஹென்ஸ் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் பண்ணாலும் இல்ல பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது அப்படின்றது நமக்கு இங்க ப்ரூவ் ஆயிருக்கு. 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஏக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட் a² - 5a + 7i = 0ன்ற ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷனை ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். முதல்ல a². ஸோ a² அப்படின்னா a மல்டிபிள் பை ஏன்னு அர்த்தம். இப்போ ஏ மேட்ரிக்ஸை 2 தடவை எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கணும். 3 1 -1 2 மல்டிபிள் பை 3 1 -1 2. மல்டிபிளிகேஷனாலே ரோ இன்ட்டு காலம் மல்டிபிளிகேஷன் தான். அதாவது இந்த ரோஸையும் இங்க இருக்கிற காலம்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ முதல்ல இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 3 3s are 9 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்க 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. மைனஸ் பண்ணா -1, மல்டிபிள் பண்ணா -1. முதல் ரோவும் ரெண்டாவது காலமும் 3 1s are 3 இங்க. அடுத்து இங்க 1 இங்க 2 இருக்கு. 1 2s are 2. என்ன சைன் வருதோ அதை அப்படியே தான் போடணும். ஸோ அடுத்து இங்க ரெண்டாவது ரோ -1ம் இங்க இருக்கிற 3யும் -3 வரும். இங்க இருக்கிற 2வும் இந்த -2வும் -2. இங்க இருக்கிற ரோவும் இங்க இருக்க காலமும் -1 into 1 -1 2 2s are 4. அப்ப இங்க +4 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இங்க வேல்யூ இதை மைனஸ் பண்ணா 8, இங்க 5, இங்க -5, இங்க 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 4ல 1 மைனஸ் பண்ணா இதான் a². கொஸ்டின்ல a² - 5a + 7iயோட வேல்யூ 0 வந்தானு கேட்டிருக்காங்க. இதை நம்ம டைரக்டா எப்படி திரும்ப எழுதிக்கலாம். a² - 5a + 7i பண்ணா 0 வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. a²க்கு நம்ம இங்க ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. 8 5 -5 3 அப்படின்றது -5 into a மேட்ரிக்ஸ். a மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல இங்க இருக்கு. 3 1 -1 2 அப்படின்ற மேட்ரிக்ஸ் பிளஸ் 7i. 7 டைம்ஸ் iன்றது உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ். அதாவது டயகனல்ல மட்டும் 1 போட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்டும் 0ன்னு எழுதிட்டோம்னா அதுதான் உங்களோட i யூனிட் மேட்ரிக்ஸ். இதுல
இதுல பாருங்களேன், இதை நீங்க டைரக்டா எப்படி தெரியுமா பண்ணலாம்? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்ல ஒரு ஸ்டெப் நீங்க எக்ஸ்ட்ரா எழுதுனா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 8 இதுல வந்து எந்த மல்டிப்ளிகேஷனும் இல்ல. இதனால இது அப்படியே இருக்கு. இதை நீங்க மல்டிபிள் பண்ணும்போது -5 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா நீங்க பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். நான் -5 அப்படியே உள்ள கொண்டு போயிடுறேன். -5 into 3 -15 5 ones are 5 -5 into -1 +5 -5 into 2 -10 எழுதிக்கலாம். 7 உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ 7 0 0 7. ஸோ இவங்கள தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே இங்க இருக்கிற 8 இந்த -15 இந்த 7 இவங்களை ஆட் பண்ணும்போது 0 வருது பாருங்களேன். 8 -15 -7 -7 +7 நமக்கு இங்க 0ன்னு கிடைச்சிருச்சு. இங்க +5 -5 0 0 தான். -5 +5 0 0 3 -10 -7 வரும். இங்க ஒரு +7 இருக்கிறதுனால 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் a² - 5a + 7i பண்ணும்போது டெஃபினட்டா ஆன்சர் என்னதான் கிடைக்குது? 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ரூஃப் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோமா? இப்போ ஹென்ஸ் ஃபைண்ட் த a இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல a இன்வர்ஸே இல்லைன்னா நம்மள a இன்வர்ஸ் கேட்டிருக்காங்களே, அதனால நம்ம இவங்க கூட ஒரு a இன்வர்ஸை மல்டிபிள் பண்ண போறோம். ப்ரீ மல்டிபிள் போஸ்ட் மல்டிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து எந்த ஒரு இப்ப இங்க a இருக்கா, இப்ப இந்த எலிமெண்ட்டுக்கு a இன்வர்ஸை முன்னாடி போட்டோம்னா இந்த 5க்கு முன்னாடி a இன்வர்ஸ் வரும். அப்படி வச்சா இந்த a இன்வர்ஸையும் கனெக்ட் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணிக்கணும்னா போஸ்ட் மல்டிபிள் வித் a இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இப்ப இதுல a² இருக்கு இல்லையா, அதை a into a பிரிச்சுக்கோங்க. இது கூட ஒரு a இன்வர்ஸ் -5 a into a இன்வர்ஸ். ஸோ அதே மாதிரி 7i into a இன்வர்ஸ். இந்த பக்கம் வந்து 0 into a இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கான ஒரு விஷயம். இங்க பேசிக் வந்து a கூட a இன்வர்ஸ் எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுவா அது வந்து iன்னு மாறிடும். iன்றது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். அது கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் தான் தெரியும். நம்ம டேபிள்ஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். ஒரு நம்பரே அதோட ரெசிப்ரோக்கலை மல்டிபிள் பண்ணா 1 வந்துடும். 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் வரும்னு சொல்லுவோம்ல, அதான் இங்க பண்ண போறோம். இது மாதிரி 0 கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வருவாங்க அப்படின்றதான் பேசிக். இப்ப இதுல a into a இருக்குல்ல, இவங்களை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ தான். இந்த ஏயும் இந்த a இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து i அப்படின்னு மாறிடும். இந்த ஏயும் a இன்வர்ஸும் iன்னு மாறிடும். பிளஸ் 7 into ஐயும் a இன்வர்ஸும் i கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் அதே தானே வரும். அதனால இது a இன்வர்ஸ் அப்படின்னு வரும். 0 கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் 0ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட ஆம்பிஷன் இந்த a இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். a இன்வர்ஸை தவிர மற்ற எல்லாரும் அந்த பக்கம் அனுப்பிடுங்க. இப்போ 7 டைம் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு -5i அந்த பக்கம் போனா +5i அப்படின்னு மாறிடும். இந்த பக்கம் இருக்க +ai அந்த பக்கம் போச்சுன்னா -ai அப்படின்னு மாறி இருக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ aiனாலும் a-நாலும் ஒன்று தான். ஸோ 7 டைம்ஸ் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 5i - a அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து a இன்வர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ a இன்வர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்க மல்டிபிள் இருக்க 7 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். இப்போ 1/7 டைம்ஸ் 5i - a அப்படின்றதான் நம்மளோட இன்வர்ஸோட வேல்யூ கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து. இதுல பெருசா சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பாருங்களேன். இப்போ 5i - a கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 டைம்ஸ் 5 into i, அதாவது 5 into iன்றது வந்து 1001 யூனிட் மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏன்றது வந்து நம்மளோட கிவன் கொஸ்டின் தான். 3 1 -1 2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா, அதான் நம்ம எழுதிக்கணும். ஸோ 1/7 டைம்ஸ் 5 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 5 0 0 5 அப்படின்ற மேட்ரிக்ஸும் -3 1 -1 2 இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிட்டு இந்த 1/7 டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறதா நம்மளோட a இன்வர்ஸ். ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 டைம்ஸ் இங்க மைனஸ் பண்ணிக்கலாம். 5 - 3 2 0 - 1 -1 0 minus of -1 plus 1 5 minus 2 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் உங்களோட a இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். For the matrix A is equal to ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க. Find the numbers A and B such that A squared plus A plus B I is equal to 0. இதுல இந்த small a small b normal numbers எடுத்துட்டு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு முதல்ல நமக்கு A ஸ்கொயரோட வேல்யூ தான் வேணும். முதல்ல A ஸ்கொயரை கண்டுபிடிச்சிக்கலாம். A ஸ்கொயர்னா ஏன்ற மேட்ரிக்ஸை ஏன்ற மேட்ரிக்ஸாலே மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 2 1 1 அப்படின்ற மேட்ரிக்ஸை 3 2 1 1 அதே மேட்ரிக்ஸால மல்டிபிள் பண்றோம். மல்டிபிளிகேஷன்னாலே ரோ இன்ட்டு காலம், இந்த ரோஸையும் இந்த காலம்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 3s are 9, அடுத்து இங்க 2 1s are 2, ஸோ 9 plus 2. அடுத்து இந்த ரோவும் இந்த காலமும் 3 2s are 6, 2 1s are 2. இங்க நெக்ஸ்ட் ரோ 1 1 இருக்கு, இங்க 3 1 இருக்கு, 1 3s are 3 plus 1 1s are 1.
இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம் 1 2s are 2 plus 1 1s are 1. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 11 8 இங்கே 4 இங்கே 3 இதான் உங்களோட ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் வந்து ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கூட ஒரு ஏ, அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ், அப்புறம் பி, ஒரு ஐ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் 0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்கொயர் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 11 8 4 3 அதை எழுதிக்கலாம். பிளஸ் ஏ டைம்ஸ் உங்களோட கிவன் மேட்ரிக்ஸ் தான் ஏ 3 2 1 1 உங்களை மல்டிபிள் பண்ணிட்டு பி இன்ட்டு ஐ, ஐன்றது வந்து உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 இவங்களை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும் அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு அர்த்தம். 0 0 0 0 கிடைக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முதல் மேட்ரிக்ஸில் எந்த மல்டிபிளிகேஷனும் இல்லை, இது அப்படியே இருக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ. இதில் ஏவை உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பிளஸ் இந்த ஏவை உள்ள கொண்டு போயிட்டோம்னா 3a 2a 1a 1aன்னு வந்திருக்கும். இங்கே பியை உள்ள கொண்டு போயிட்டோம்னா பி 0 0 பி அப்படின்னு வந்திருக்கும். பியை உள்ள கொண்டு போயிட்டோம்னா இங்கே எல்லா நம்பர்ஸும் வந்து 0 0ன்னு இருக்கு. இப்போ இதுல வந்து இவங்க ரெண்டு இந்த மேட்ரிக்ஸ் 3 பேரையும் ஆட் பண்ணா இந்த 0 வரும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின்ல. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். இங்க இருக்கிற 11 பிளஸ் இங்க இருக்கிற 3a பிளஸ் இங்க இருக்கிற 1b இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா 0 வரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மாதிரி ரெண்டாவது எலிமெண்ட் 8, செகண்ட் எலிமெண்ட் வந்து 8 பிளஸ் இங்க இருக்கிற 2a அங்க இருக்கிற 0 ஆட் பண்ணா வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல நமக்கு இந்த பிளஸ் 8 அந்த பக்கம் போனா -8 ஆகும். இப்போ 2a is equal to -8ன்னு எழுதிட்டு a is equal to மல்டிபிள் இருக்கட்டும் அங்க போனா டிவைட் ஆயிடும். ஸோ கேன்சல் பண்ணா -4, a யோட வேல்யூ -4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 11 பிளஸ் 3 டைம்ஸ் -4 பிளஸ் b is equal to 0ன்னு கிடைக்குது. ஸோ 11 3 4s are 12 கிடைக்கும். ஸோ -12 பிளஸ் b is equal to 0 பிளஸ் b அங்க போனா -b ஆயிடும். ஸோ இது -1 is equal to -b மைனஸும் கட் ஆயிடுச்சுன்னா b is equal to 1ன்னு கிடைக்குது. b யோட வேல்யூ 1, a யோட வேல்யூ -4. கொஸ்டின்ல ஃபைண்ட் a and b அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15ல ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட் a³ -6a² + 5a + 11 = 0 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இதை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏ ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சாதான் a³ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியல. முதல்ல ஏ ஸ்கொயர்னா ஏவையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த ஏ மேட்ரிக்ஸும் இந்த ஏ மேட்ரிக்ஸும் எழுதிட்டு மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிளிகேஷனாலே ரோ மல்டிபிள் பை காலம் தான். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி முதல் காலம் 1 1s are 1 plus 1 1s are 1 plus 1 2s are 2 இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சா. இந்த முதல் ரோவும் இந்த ரெண்டாவது காலமும் 1 1s are 1 1 2s are 2 1 into -1 -1 அப்போ 1 plus 2 -1 வரும். அதே மாதிரி முதல் ரோவும் இவங்களே மல்டிபிள் பண்ணும்போது 1 -3 plus 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி இப்போ ரெண்டாவது ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரோஸையும் மல்டிபிள் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஸ்டினில் ஈக்குவேஷன் முதல்ல நமக்கு a³ வேணும் இல்லையா, a³ வேணும்னா ஏ ஸ்கொயர்டை ஏயால் மல்டிபிள் பண்ணால் a³ கிடச்சிரும். ஏ ஸ்கொயருக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் மேட்ரிக்ஸையும் ஏ வந்து கொஸ்டின் மேட்ரிக்ஸையும் எடுத்து எழுதி திருப்பியும் மல்டிபிள் தான் பண்ணணும். ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமும் முதல்ல 4 1s are 4, அடுத்து இங்கே 2 1s are 2, அடுத்து இங்கே 1 into 2 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 4 1s are 4 ப்ளஸ் 2 2s are 4, அப்புறம் இங்கே 1 into -1 -1 இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. முதல் ரோவும் மூணாவது காலமும். அடுத்து இங்கே கீழே வரும்போது ரெண்டாவது ரோவும் ஃபர்ஸ்ட் காலம் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா a³ கிடைச்சிரும். இப்போ a³ 6a² 5a + 11a வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு a³ நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸ் -6 into a² -6 அப்படியே வச்சுட்டு a² நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க மேட்ரிக்ஸ் ப்ளஸ் 5 அப்படியே வச்சுட்டு ஏக்கு பதிலாக கிவன் மேட்ரிக்ஸ் 11 into i வந்து உங்களோட யூனிட் மேட்ரிக்ஸ் எல்லாமே 3x3னால இதுவும் 3x3ல எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இந்த 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே 5 மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே 11 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் தானே பண்ண போகிறோம். இப்போ 8 இங்கே -24 இருக்குது, மைனஸ் பண்ணால் -16, இங்கே 5ம் 11ம் இருக்குது ப்ளஸ் 16, ஸோ 0 வந்துடுது பாருங்க. அடுத்து இங்கே 7ம் -12ம் -5, இங்கே ஒரு +5 இருக்குது, 0 0 + 0 0 இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆயிடுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, முதல்ல இந்த ஈக்குவேஷன் கூட போஸ்ட் மல்டிபிள் வித் ஏ இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே நம்பருக்கு அப்புறம் வேரியபிள்ஸ் இருக்காங்களே, அதனால போஸ்ட் மல்டிபிள் பை ஏ இன்வெர்ஸ். a³ அப்படின்னா a into a இருக்கதா அர்த்தம். இது கூட போஸ்ட் மல்டிபிள்னா பின்னாடி ஒரு a இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். -6 டைம்ஸ் a² a into a இருக்கு, இது கூட ஒரு a இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்றோம்.
5a இருக்கு, அது கூட ஒரு a இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 11 டைம்ஸ் I இருக்கு, இது கூட ஒரு a இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்க 0 இருக்கு, 0 கூட ஒரு a இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம். இதுல இந்த ஏயும் இந்த a இன்வர்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இங்க வந்து இந்த ரெண்டு ஏயும் a ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க I இருக்கும். இது ஏயும் a இன்வர்ஸும் I ஆயிடுச்சு. மைனஸ் 6 டைம்ஸ் இந்த a அப்படியே இருக்கும், இந்த ஏயும் இந்த a இன்வர்ஸும் சேர்ந்தா I ஆயிடும். ஸோ a இன்ட்டு I பிளஸ் 5 இன்ட்டு இந்த ஏயும் a இன்வர்ஸும் ஐன்னு எழுதிடலாம். பிளஸ் 11 டைம்ஸ் I கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ a இன்வர்ஸ்னு வந்துடும். 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல எப்பவுமே I கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். அதனால இது a ஸ்கொயர்ட். இங்கேயும் ஏயும் ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 6a அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இங்கே 5i மட்டும் தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இங்கே 11 a இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கு. நம்மளோட ஆம்பிஷன் என்ன, இந்த a இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது தானே. இப்போ 11 டைம் a இன்வர்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாரும் அங்கே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே முதல்ல இங்கே மைனஸ் 6a அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 6a ஆகிடும். இங்கே இருக்கிற பிளஸ் a ஸ்கொயர்ட் அங்கே போனால் மைனஸ் a ஸ்கொயர்ட் ஆகும். இங்கே இருக்கிற பிளஸ் 5a அங்கே போனால் மைனஸ் 5a அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். முதல்ல பாசிட்டிவாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அந்த மைனஸ் 6a அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ a இன்வர்ஸ் வேணும்னா இங்கே மல்டிபிள் இருக்க 11 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். இப்போ 1/11 டைம்ஸ் 6a மைனஸ் a ஸ்கொயர்ட் மைனஸ் 5a கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட a இன்வர்ஸோட வேல்யூ. ஸோ இங்கே a இன்வர்ஸோட ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/11 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 6a 6 இன்ட்டு நம்மளோட a மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். கொஸ்டினில் கொடுத்துருந்த a மேட்ரிக்ஸ் 1 1 1 1 2 -3 2 -1 3 அப்படின்ற மேட்ரிக்ஸ். மைனஸ் a ஸ்கொயர்ட் நம்ம கொஸ்டினோட பிகினிங்கில் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். a ஸ்கொயர்ட் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 4 2 1 -3 8 -14 7 -3 14 அப்படின்றது a ஸ்கொயர்ட். மைனஸ் 5i 5 இன்ட்டு ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0. அதான் லீடிங் டயக்னலில் மட்டும் 1 போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் 0ன்னு போட்டோம்னா அதுதான் 5i. ஸோ இங்கே வந்து 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே 5 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்களை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இவங்களையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 6 இவங்க எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணியாச்சு. இந்த மைனஸ் சைனை உள்ள கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லா சிம்பிளும் மாத்திட்டோம். மைனஸ் 5 உள்ள கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு இப்போ இது வெறும் அடிஷன் தானே. இப்போ இங்கே 6 இங்கே -4 இங்கே -5. இப்போ 6ல் -4 போச்சுன்னா 2 2 அப்புறம் -5 பண்ணால் -3. 6 -2 4 ஆகும். இங்கே வந்து 0 தான் இருக்கு, அதனால 4 அப்படியே வந்திருக்கும். அதே மாதிரி எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுதான் நம்மளோட a இன்வர்ஸோட வேல்யூ. நம்ம யூஸ்வலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் a பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஸ்டின்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஹென்ஸ் ஃபைண்ட் தி a இன்வர்ஸ்னு கேட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் நம்ம a இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணோம். அதான் ப்ரொசீஜர். இந்த கொஸ்டின்ல ஏக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை தட் a³ - 6 டைம்ஸ் a ஸ்கொயர் plus 9a minus 4i is equal to 0ன்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் a இன்வர்ஸ். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி a இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல a³ வேணும். a³ டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பாக a ஸ்கொயர்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கலாம். ஏவை ஏவால் மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர்ட் கிடச்சிரும். இதான் a மேட்ரிக்ஸ். திருப்பியும் a மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிளிகேஷனாலே ரோ மல்டிபிள் பை காலம் தான். இங்கே முதல் ரோவை எடுத்துகிட்டு இந்த முதல் காலமோட மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4. இங்கே ரெண்டாவது நம்பர் -1, இங்கே -1 -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 1s are 1 அப்படின்னு எழுதிடலாம். இதே முதல் ரோ கூட இப்போ இந்த ரெண்டாவது காலம் 2 இன்ட்டு -1 -2 -1 இன்ட்டு +2 -2 -1 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதே மாதிரி முதல் ரோவும் இங்கே இருக்கிற மூணாவது காலமும் இங்கே எழுதியாச்சு. அதேமாதிரி இப்போ செகண்ட் ரோ போகும்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். அதே மாதிரி மூணாவது ரோ வச்சும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 + 1 + 1 6. எல்லாமே மைனஸில் இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் a ஸ்கொயர்ட் கிடச்சிரும். நம்மளுக்கு கொஸ்டினில் முதல்ல a³ தானே வேணும். a³ வேணும்னா a ஸ்கொயர்ட் மேட்ரிக்ஸை a-ஆல் மல்டிபிள் பண்ணணும். a ஸ்கொயர்ட் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மேட்ரிக்ஸையும் a-ன்ற கொஸ்டினை எடுத்து எழுதி திருப்பி மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச a ஸ்கொயர்டு இந்த ஏவை எடுத்து எழுதிட்டு மல்டிபிள் பண்ணணும். எப்போவுமே மல்டிபிளிகேஷன்னா ரோ அண்ட் காலம் தான். முதல் ரோவும் முதல் காலமும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6 2s are 12. -5 இன்ட்டு -1 ப்ளஸ் 5. இங்கே 5 இங்கே +1 + 5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து முதல் ரோவும் ரெண்டாவது காலமும் 6 இன்ட்டு -1 -6 -5 இன்ட்டு +2 -10 +5 இன்ட்டு -1 -5 இப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவும் மூணாவது காலமும் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம்னா இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன வேணும்னு பாருங்கள். ஏ கியூப் 6a ஸ்கொயர் 9a + 4a இவங்க எல்லாத்தையும் ஆட் சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 0 மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிற டேர்ம் ஏ கியூப் -6 டைம்ஸ் a ஸ்கொயர் + 9a -4 டைம்ஸ் i. ஸோ இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஏ கியூப்க்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்க மேட்ரிக்ஸ் -6 டைம்ஸ் a ஸ்கொயர்னா -6, அப்புறம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் + 9 டைம்ஸ் ஏன்றது கிவன் கொஸ்டின், -4 டைம்ஸ் ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ். லீடிங் டயகனல்ல மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாத்தையும் 0ன்னு போட்டுக்கலாம். இந்த வெளியில இருக்க நம்பர்ஸை முதல்ல உள்ள கொண்டு போய்க்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணா ஈஸியா இருக்கு. எப்பவுமே இந்த நெகட்டிவ் நம்பர் இருக்காங்களா அவங்களையும் மல்டிபிள் பண்ணி இப்படி உள்ள கொண்டு போய்க்கலாம். இது அப்படியே எழுதிட்டு இந்த -6 உள்ள கொண்டு போகும்போது இதை பிளஸ் ஆக்கிருங்க. -6ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. -6 இன்ட்டு +6 வந்து -36, -30 +30, அப்புறம் இங்க +30 36, 6 5s are 30, அப்புறம் இங்க -30 +30 -36 இப்படி எழுதிடலாம். இங்க பிளஸ் தான் இருக்கு. ஸோ 9 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ண 9 2s are 18, -9 + 9 -9 + 18 -9 + 9 -9 18. ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு 9ல. இந்த -4 உள்ள கொண்டு போயிடுங்க. இந்த பிளஸ் ஆக்கிடுங்க. ஏன்னா அப்பதான் நடுவில் இருக்க சிம்பிளை நம்ம எடுக்க தேவையில்லை, ஈஸியா இருக்கும் நமக்கு. -4 உள்ள கொண்டு போயிட்டோம்னா அந்த நடுவில் இருக்க 1 மட்டும் -4 ஆயிடும். மற்ற எல்லா எலிமெண்ட்டும் என்னன்னு இருந்திருக்கும், 0ன்னு இருந்திருக்கும். இப்படி எழுதியாச்சா? இப்போ இவங்களை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கிற முதல் நம்பர் வந்து 22, இங்க வந்து -36 இருக்கு. ஸோ 22 வந்து இங்க 36ல இருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். அதாவது -14 அப்படின்னு கிடைக்கும். 18ம் -4ம் இருக்கு. இவங்களை ஆட் பண்ணும்போது +14 கிடைக்கும். -14ம் +14ம் நம்மளோட வேல்யூ 0. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 0ன்னு எழுதிடலாம். ரெண்டாவது நம்பர் இங்க -21, இங்க -30. செகண்ட் எலிமெண்ட் பாருங்க, -21 + 30. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது +9 வரும். இங்க ஒரு -9 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா இங்க 0. எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆயிடுது பாருங்க. இதே மாதிரி ஆட் பண்ணும்போது இங்க -6ல மல்டிபிள் பண்ணும்போது இங்க -30 இருந்திருக்கும். இப்போ 21ம் -30யும் -9, இங்க ஒரு +9 இருக்கு. இங்க அடுத்த எலிமெண்ட் 0ன்றதுனால இந்த எலிமெண்ட் 0. எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகுது பாருங்களேன். -21ம் +30யும் பண்ணும்போது நமக்கு +9 வரும். இங்க ஒரு -9 இருக்கு. ஸோ 0 ஆயிடுச்சு. இந்த எலிமெண்ட் ஆல்ரெடி 0 தான். எல்லாமே 0 தான். 22ல -36 இருக்கு, -14. 18ல -4 பண்ணும்போது +14, ஸோ 0. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டே பாருங்க, எல்லாமே 0 தான் கிடைக்குது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்த a கியூப் -6 டைம்ஸ் a ஸ்கொயர் + 9 டைம்ஸ் a -4iயோட வேல்யூ வந்து 0 அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் த a இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட a இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை போஸ்ட் மல்டிபிள் வித் a இன்வர்ஸ் பண்ணுங்க. அது என்னது போஸ்ட் மல்டிபிள் a மல்டிபிள் பண்றாங்க அப்படின்னா, போஸ்ட்னா பின்னாடி a இன்வர்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க எல்லாத்துலயுமே மேட்ரிக்ஸ் வந்து 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் இருக்கும்போது பின்னாடி a இன்வர்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்க கூட ஈஸியா ஜாயின் பண்ணிக்க முடியாது. அதனால போஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். a கியூப் அப்படின்னா a மல்டிபிள் பை a 3 தடவை a மல்டிபிள் பண்ணாதான் a கியூப் கிடைக்கும். இது கூட ஒரு போஸ்ட் மல்டிபிள் a இன்வர்ஸ் நம்ம பண்றோம். -6 டைம்ஸ் a ஸ்கொயர்னா a இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இவங்க கூட ஒரு a இன்வர்ஸ் மல்டிபிள் பண்றோம். 9 டைம்ஸ் a இன்ட்டு a இன்வர்ஸ் -4 டைம்ஸ் i இன்ட்டு a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு a இன்வர்ஸ். ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு iன்னு கிடைக்கும். i கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். 0 கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் 0 கிடைக்கும். இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். இப்போ இதில் முதல்ல இந்த a இன்வர்ஸையும் ஏயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு i வந்துடும். இந்த ஏயும் என்னன்னு எழுதிக்கலாம், a ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை i அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா ஏயும் a இன்வர்ஸும் i ஆயிடுச்சு. மைனஸ் இதில் இந்த ஏயும் a இன்வர்ஸும் i ஆகிடும். அப்போ 6a இன்ட்டு i ப்ளஸ் 9 டைம்ஸ் ஏயும் a இன்வர்ஸும் i ஆகிடும். -4 டைம்ஸ் ஸோ i கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தானே வரும். ஸோ a இன்வர்ஸ் இருக்கிறதுனால i கூட a இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணால் a இன்வர்ஸ், 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். இப்போ கொஸ்டினில் ஹென்ஸ் ஃபைண்ட் த a இன்வர்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ i கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தானே வரும். a ஸ்கொயர்ட் இன்ட்டு i வந்து a ஸ்கொயர்ட் தான். -6 இன்ட்டு a இன்ட்டு i a ஆகிடும். ஸோ +9 i மட்டும் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற நெகட்டிவ்ல இருக்க -4a இன்வர்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா +4 டைம்ஸ் a இன்வர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். நம்மளுக்கு a இன்வர்ஸ் தானே வேணும். மல்டிபிள் இருக்க 4 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷன் ஆகும். அப்போ 1/4 டைம்ஸ் a ஸ்கொயர்ட் -6a + 9i அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட a இன்வர்ஸோட வேல்யூ. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து a இன்வர்ஸை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1/4 டைம்ஸ் a ஸ்கொயர்ட் அப்படின்றதோட மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 6 -5 + 5
-5 6 -5 5 -5 6 a squared minus 6 times a ன்றது நம்மளோட given question 2 minus 1 1 minus 1 2 minus 1 1 minus 1 2 இதான் நம்மளோட a plus 9 times I வந்து 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டோம்னா இதில் கிடைக்கிறது நம்மளோட a inverse. ஸோ இதில் 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே 9 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர்னா இங்கே 6, இங்கே -12 இருக்கு, -6 -6 ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருது. இதுதான் உங்களோட a inverse. 17th question பாருங்க. Let A be the non-singular square matrix of order 3 cross 3, then find determinant of adjoint of A கேட்டிருக்காங்க. determinant of adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட direct formula determinant of A to the power n minus 1 அப்படின்றதா. nன்றது order of the matrix, ஏன்னா square matrix தான் கொடுத்திருப்பாங்க. 3 cross 3னா nோட வேல்யூ 3 அப்படின்னு அர்த்தம். determinant of A power 3 minus 1 அப்படின்னு எழுதிடலாம். 3 minus 1ன்றது 2 அப்போ determinant of A squared என்றதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட B ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 18th questionல பாருங்க. A வந்து ஒரு invertible matrix order 2 இருந்தா determinant of A inverse வந்து இதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல இந்த மாதிரி டிட்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா determinant of A inverse என்ன அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். நார்மலா A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by determinant of A into adjoint of A அப்படின்னு எழுதுறது வழக்கம் இல்லையா. இங்க பாருங்களா, ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ A வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா இப்போ A B C D அப்படின்னு எடுத்துக்க முடியும் நம்மளால. இதுக்கு determinant of A கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனலை மல்டிபிள் பண்ண AD minus BCன்னு எழுதணும். இதே மாதிரி adjoint of A கேட்டாங்க அப்படின்னா 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு இதோட பிளேஸை மாற்றணும். இது D, இது A, இவங்களோட சைனை மாற்றணும். இது -B -C அப்படின்னு எழுதுனது. இதுதான் adjoint of A. இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டினில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 by determinant of A அப்படியே இருக்கட்டும். adjoint of Aக்கு பதிலாக இங்கே இருக்கிற கொஸ்டின் ஸோ D -B -C A அப்படின்னு இருக்கு. இங்கே வெளியில் இருக்க இந்த நம்பர் உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாரு கூடயும் டிவிஷனில் போயிடும் இல்லையா. அப்போ இது D by determinant of A -B by determinant of A, அதே மாதிரி -C by determinant of A, இங்க வந்து A by determinant of A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. இங்க வந்து A inverse இருக்கு. ஆனா கொஸ்டின்ல determinant of A inverse வேணும். அதனால take determinant on both side போட்டு இதுக்கும் நம்ம determinant எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேட்ரிக்ஸ்ல எல்லார்கிட்டயும் ஒரே நம்பர் காமனா இருந்தா வெளில எடுத்துடலாம். நான் determinantல பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல இருந்தும் வெளில எடுக்கணும். இந்த முதல் ரோல டினாமினேட்டர்ல A determinant இருக்கு, அதை நம்ம வெளில எடுக்கணும். அது மாதிரி ரெண்டாவது ரோல இருந்து திருப்பி தனியா தான் ஒரு தடவை வெளில எடுக்கணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா determinant of A 2 தடவை வெளில வந்துரும். அதுக்கப்புறமா இங்க உள்ள வந்து D இந்த -B -C இந்த A அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்கும். இது வந்து வெறும் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ பாருங்களேன், DA -BC அப்படின்னு கிடைக்குது. இது பாருங்க இதே மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கிறதுக்கு. இது ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் ஆஃப் A யோட வேல்யூ தான். 1 by determinant of A squared இருக்கு நம்ம கிட்ட வெளியே. உள்ள வந்து இந்த டேர்ம் யார் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A தான் ஆக்சுவலா. ஸோ ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் பாருங்களேன், 1 by determinant of A அப்படின்றதான் ஃபைனல் ஆன்சர். அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, இது என்ன பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 1 by determinant of A அப்படின்ற B ஆப்ஷன் தான் அதோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.